டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? கானா சோலை. ஆன்சர் ஏதா சரி. கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். இங்கே ஆரண்ய காண்டம், சுந்தர காண்டம், கிட்கித்தா காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு இருக்குது. 5வது காண்டம் சுந்தர காண்டம். அடுத்து இலக்கண குறிப்பறிதல். நல்லாற்று படுவு நெறியுமாறதுவே அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. கூற்று ஏ செய்யுளிசை அளப்படை. காரணம், ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளப்பெடுத்து அளப்படை குறியை நீக்கினால் செய்யுளில் சீர்தலை கெடும் அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதாவது எது சரி எது தவறு ரெண்டும் சரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு நல்லாற்று படுவு நெறியுமாறதுவே அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. காரணமும் கூற்றும். செய்யுளிசை அளப்படைன்றது இலக்கண குறிப்பு. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளப்பெடுத்து அளப்படை குறியை நீக்கினால் செய்யுளில் சீர்தலை கெடும். ஸோ அதனால் இது செய்யுளிசை அளப்படைன்றதும் கரெக்டு, காரணமும் அதற்கான காரணமும் சரி. அடுத்து எவகை வாக்கியம் என கண்டறிக. தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது. செயற்பாட்டு வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், செய்வினை வாக்கியம். ஆன்சர் செய்வினை வாக்கியம் தான் கரெக்டு. அடுத்து விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக. விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர்னா தொண்டு, கூத்து, நசை, ஆட்டம். ஆன்சர் டி தான், ஆட்டம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. இந்த எத்திசையும் பெரும் தமிழனங்கே அப்படின்றதுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. உம்மை தொகை, வினை தொகை, முற்றுமை பண்பு தொகை, இழிவு சிறப்புமை, உயர்வு சிறப்புமை, வினைத்தொகை பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி தான் சரி. எத்திசையும் முற்றுமை, பெருந்தமிழனங்கே அப்படின்னா பண்பு தொகை. ஓகே. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. இதில் இணைகள் கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது என்னென்னா, கலைனா வித்தை, கழை மூங்கில், கலை முகத்தின் ஒளி, காலை மேகம். ஆன்சர் சி தான் பொருந்தாத இணை, மற்றதெல்லாம் பொருந்தது, கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழ்காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4ல் கரி, வேழம், களிறு, கேழல். ஆன்சர் டி கேழல். அடுத்து இலக்கண குறிப்பறிதல். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு வயிற்றுக்கும். அடுத்து இது என்னென்னா, 4 ஆப்ஷனில் டி தான் சரி. முற்றுமை, உயர்வு சிறப்புமை, எண்ணுமை, இழிவு சிறப்புமைன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கீழ்காண்பவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது, அதாவது முடியரசன் எழுதாதது எதுன்னு கேட்குறாங்க. பூங்கொடி, காவியப்பாவை, இயேசு காவியம், ஈரக்காவியம். ஸோ இது 3 கவியரசனோட நூல்கள். இயேசு காவியம் தான் ஆன்சர். இதுக்கு கரெக்டான ஆன்சர். தவறானது. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது? திருநள்ளாறு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை. ஆன்சர் டி மதுரை. ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் பணம், பாட்டு, 3 அடி செய்யுள், 4 அடி செய்யுள். ஆன்சர் டி 4 அடி செய்யுள். அடுத்து கோதைவில் குருசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமன். பி தான் சரி. பொருந்தா இணையை கண்டறிக. யாதும் ஊரே யாவரும் கேளிர், கனியன் பூங்குன்றனார். கரெக்டு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்றது எழுதினது நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கரெக்டு. இதில் பொருந்தாத இணைனா தேனொக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்றத பாரதியார் சொல்லியிருக்காருன்றது தவறான ஆன்சர். அடுத்து
தமிழ் செய்யுள் கழம்பகம் இது யார் தொகுப்புன்னு கேட்குறாங்க. தமிழ் செய்யுள் கழம்பகம் அப்படின்றத தொகுத்தவர் வந்து ஜி.யு. போப். ஆன்சர் டி தான் சரி. கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், தமிழ் பசி. இதில் ஆன்சர் வந்து டி. பாரதிதாசனால் எழுதப்படாதது தமிழ் பசி. டி தான் கரெக்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.